வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த படத்தில் உள்ள பையன், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை 11/8/2023 அன்றைக்கு இரவு ஒரு 8 மணிக்கு மேல் பார்த்திங்கன்னா அந்த பையனை காணவில்லை. பையன் 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன். பெயர் மாதேஷ். அந்த பையன் சரியாக ஹோம்ஒர்க் எழுதாதனால வீட்டில் திட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஏன் இப்படி ஹோம்ஒர்க்கு எழுத மாட்டேங்கிற, காலையில் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த நாள் ஃபுல்லாகவே அவன் ஸ்கூலுக்கு போகாமல் அவன் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே வீட்டை விட்டு கிளம்பி குளிச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பி கையில் ஒன்றுமே எடுக்காமல் அவன் புறப்பட்டு பஸ் ஏறி வெளியூருக்கு போயிருக்கிறான். பஸ் ஏறி மதுரை பஸ் ஏறி வெளியூருக்கு போயிருக்கிறதாக ஒரு செய்தி கேள்விப்படுகிறேன். என் மகன் கூட படிக்கிற பையன்தான், 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன்தான். இப்போ எங்கே இருக்கிறேன் என்னன்னு தெரியல. அதனால் நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த பையனை எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இதில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அப்படி இல்லைனா என் நம்பர் கூட இருக்குது, 99 435 44 340. இது 2 நம்பரும் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது அவங்களுடைய அப்பாவுடைய நம்பர் இதில் கொடுத்துருக்குறோம். 93 642 44 281 காண்டாக்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் செய்கிற ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. பையன் சேட்டைத்தனம் பண்ணதுனால அடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி செய்வானே அவங்க எதிர்பார்க்கல. அதனால் பெற்றோர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. தன் பையன் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை, மனஸ்தாபம் இல்லை, அவனுடைய வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 காண்டாக்ட் நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பையனை ஒன்றும் அடிக்க மாட்டாங்க, திரும்ப சந்தோஷம் வீட்டில் ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க கடந்த 4 நாட்களாக ஒன்றுமே சாப்பிடலை. அதனால் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.